போன வாரம் ஜிம்முக்கே போகலை. நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். இருந்தாலுமே இந்த வாரம் நான் ஜிம்மு போகிறப்போ ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக ஃபீலாக இருந்துச்சு. எது பண்ணாலுமே ஒரு பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் போத் ரெண்டுமே டவுனாக இருந்துச்சு. போன வாரம் நான் ஃப்ளாட்னஸ் பற்றி பேசினேன். பட் டுடே திஸ் வீக் I'm going to talk about something completely different. It's called fatigue. இந்த சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா குட்டியாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். G2P தமிழ் ஃபிட்னஸில் நம்ம ஒர்க் அவுட்ஸை பற்றி மட்டும் பேச மாட்டோம். ஒரு ஒர்க் அவுட் ஏன் பண்ணுறோம், அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். The science behind muscle growth, performance, recovery and most importantly biomechanics. So with that, let's go ahead and understand what fatigue actually is. Soreness, flatness and fatigue. இப்போது சோர்னஸ் அப்படிங்கிறது ஒரு மசில் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் செஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு செஸ்ட்டில் ஒரு வலி எடுக்கும். அதுக்கு பேர் தான் சோர்னஸ். ஃப்ளாட்னஸ் அப்படிங்கிறது அதுவும் மசில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் இதை பற்றி நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஃப்ளாட்னஸில் உங்களுக்கு ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு ஃபோர்ஸ், ஒரு டென்ஷன் மசில்குள்ளே இல்லாமல் இருக்கும். அதுக்காக அது இன்ஜூர்டாக இருக்குதோ இல்லை அது டயர்டாக இருக்குதோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. In today's video, we are going to talk about something called fatigue. Fatigue ஒரு systemic problem. Overall பாடியில் ஒரு மாதிரியான tiredness இருக்கும். That could be either physical or mental or both. ஓகே, fatigue பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்மள நிறைய பேர் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். fatigue அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ட்ரைனிங் மூலமாக தான் வரும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். பட் அப்படி கிடையாது. fatigue is generated by stress, and stress is of two types: physical stress and mental stress. Physical stress நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, it could be hard training or it could be your job. உங்கள் வேலை லேபர் ஓரியன்டாக இருக்கலாம். அப்போ கூட உங்களுக்கு டெய்லி பேசிஸில் ஒரு fatigue ஜென்ரேட் ஆகும். ஆர் நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம், அது கூட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் தான். ஆர் யூ குட் பி இல், ஆர் யூ மேட் பி பிளேயிங் வெரி ஹார்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்கிறது ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் ஜாபில் நீங்கள் இருக்கலாம், ஆர் ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ் நிறையா இருக்கலாம், வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஆர் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கலாம். யூ மேட் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஸ்ட்ரெஸ். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், உங்கள் பாடிக்கு இது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இது மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாது. அக்கார்டிங் டு அவர் பாடி, ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்ட்ரெஸ். ஒரு வாரத்தில் 3 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், ஆனால் பயங்கரமாக ஃபெட்டிகாக டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்போம். அதே எக்ஸசைஸை இன்னொரு வாரம் வாரத்தில் ஒரு 5 நாளோ இல்லை 6 நாள் கூட பண்ணியிருப்போம், ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன் அப்படி? த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். Now don't get me wrong, we do need stress. Stress is very important. நல்ல ஸ்ட்ரெஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரைனிங் ஸ்ட்ரெஸ். பட் இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ நல்லதாக மாறும்? ஒன்ஸ் யுவர் பாடி அடாப்ட்ஸ் டு த ஸ்ட்ரெஸ். பட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அடாப்டேஷனுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் ரிகவரி. திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். ட்ரைனிங் பண்ணுறீங்க, த்ரூ ட்ரைனிங் யூ ஜென்ரேட் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ரிகவரி பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது நடக்கிறது அடாப்டேஷன். உங்கள் பாடி அந்த புது ஸ்ட்ரெஸ்க்கு அடாப்ட் ஆகிடுது. இந்த சீக்வன்ஸ் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இன் லைன் இஸ் growth. Remember this line: stress creates a signal, recovery generates adaptation, and when this happens, growth is inevitable. Stress is important. ஏன்னா அதுதான் நம்மளை ட்ரைனிங் பண்ண வைக்கும், அதுதான் நம்மளை எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ரிகவரி மோடுக்கு போயிடணும். நீங்கள் ரிகவரி மோடில் போகாமல் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். இந்த ட்ரான்சிஷன் நடக்கலை, ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிகவரிக்கு போகலை அப்படின்னா, தென் யூ ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் ஃபெட்டிக். சரி, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்லேருந்து ரிகவரி ஸ்டேட்டுக்கு எப்படி ட்ரான்சிஷன் பண்ணலாம், அதை பற்றி பேசுவோம். எனக்கு பிடிச்ச ஒரு 5 விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். மை ஃபேவரட் இஸ் ஸ்லீப். ஸ்லீப் இஸ் தி கிங் ஆஃப் ரிகவரி. நீங்கள் நைட்டில் சரியாக தூங்கலின்னா யூ வில் ஹேவ் ஆஃப்டர் மேட்ச் த நெக்ஸ்ட் டே. நீங்கள் அதை கைப்பிடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ்க்கு சின்ன நேப் எடுத்து பாருங்கள் டியூரிங் த டே டைம், ஆஃப்டர்நூனோ ஆர் ஏர்லி ஈவினிங்கோ. இதை நிறைய பேர் ரொம்ப லைட்டாக எடுக்கிறாங்க. ஒரு 1 வீக் பண்ணி பாருங்கள் அண்ட் யூ வில் நோ த ரிசல்ட்ஸ். ரிகவரி நீட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்
அஃப்கோர்ஸ் நியூட்ரிஷன் ஃபுட் மூலமாக வரும். முக்கியமான இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இது வந்து பேலன்ஸாக நம்ம வந்து எடுக்கணும். அது போக மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் மல்டிவிட்டமின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வாட்டர் ஹைட்ரேஷன் வந்து பக்காவாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்ச சில ஃபுட்லாம் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ தட் டைம் ஐ வில் கோ ஃபார் ஃபர்மெண்டட் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் யோகர்ட், மோர், தயிர், கம்பூச்சா ஆர் ஆல்சோ சம்டைம்ஸ் ப்ரோபயோட்டிக் பில்ஸ். சோஷியல் மீடியா பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் எந்த ஒரு ஃபிட்னஸ் சேனலுமே சோஷியல் ரிகவரி பற்றி பேச மாட்டாங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சோஷியல் ரிகவரினா நான் சொல்கிறது எப்படின்னா, நம்மளோட சரௌண்டிங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் நல்லவங்கள பார்த்து வச்சுக்கணும். ஸ்பெண்ட் டைம் வித் பீப்புள் whom you லைக். உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட நீங்கள் வந்து பழகலாம். அவங்க கூட கேதரிங்ஸ்க்கு வெளியே போகலாம். ஆல்சோ மேக் ஷூர் தட் யூ ஆர் நாட் ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சேம் பீப்புள். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் மூவி பார்க்கலாம். யூ கேன் லிசன் டு அ ரிலாக்ஸிங் சாங். பிகாஸ் recovery is not just physical, it's also emotional. What do you think of nature? ஜிம்மை விட்டு வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வரலாம். just go out for a walk. நல்லா ரிலாக்ஸாக எதுவுமே இல்லாமல் just let the thoughts come in and let it go out. நீங்கள் பாட்டுக்கு focus on your movement. but remember, keep your phone at home. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு ட்ரைனிங் ப்ரோக்ராமை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. We can just be out and enjoy the moment. One way to enjoy the moment is to play sports. Cricket, badminton, soccer, basketball, whatever. அந்த மூமெண்ட்டில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் through the game. Focus on the moment, not performance. இப்போது நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் ஒரு 1.5 மாதம் கிட்ட ஃபாலோ பண்ணியும் ஃபெட்டிகை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்னா then it's time for medical attention. ஒரு டாக்டரை பார்த்து blood work பண்ணுறதுல தப்பே இல்லை. அந்த பிளட் ஒர்க்கில் நீங்கள் வந்து சொல்லணும். குறிப்பாக ஃபெரிட்டின் லெவல்ஸ், தைராய்டு இம்பேலன்சஸ், டெஸ்டோஸ்டெரான் லெவல் இதெல்லாம் பார்க்க சொல்லணும். அப்படி ஃபெட்டிக்லேருந்து ரிகவர் ஆகிட்டீங்க ஆர் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா குட் நியூஸ். பட் ரிமெம்பர், டோன்ட் ஜம்ப் டைரக்ட்லி இன்டு ஹார்ட் ட்ரைனிங். கொஞ்சம் மெதுவாக உங்கள் ட்ரைனிங்கை திருப்போ ரெஸ்யூம் பண்ணுங்கள். எப்படி? ஒரு சின்ன வாக்குக்கு போங்க, ஒரு சின்ன ஜாகிங் பண்ணுங்கள், ஒரு சின்னதாக புஷ்அப்ஸ் பண்ணுங்கள் ஆர் ஸ்விம்மிங் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம். எக்ஸ்ப்ளோசிவாக ஜம்ப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள். பட் நிறைய ரெஸ்ட் பீரியட் கொடுங்க. let the recovery lead the momentum. So in conclusion, soreness is a muscle pain problem, flatness is a performance problem, and fatigue is a stress related problem. ஆனால் ஃபெட்டிகை நம்ம வந்து எலிமினேட் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை எலிமினேட் பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி ரிகவரி மோடுக்கு தான் போகணும். பிகாஸ் ரிமெம்பர், ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட்ஸ் the signal and recovery generates adaptation and growth. என்னோட அடுத்த வீடியோ டீலோடிங் பற்றியான வீடியோவாக இருக்க போகுது. இது ஏன் பண்ணுறோம், எப்போ பண்ணுறோம், எந்த அளவுக்கு பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, த சயின்ஸ் பிஹைண்ட் டீலோடிங். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். see you soon.